Hi friends, welcome to Bhavani Aari Creatives. நான் போன வீடியோவில் வந்து ஒரு எல்லோ ப்ளவுஸ் அண்ட் க்ரீன் ப்ளவுஸ் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர்தே நான் வந்து இன்னொரு ப்ளவுஸ் காட்ட போகிறேன் அப்படின்னு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ப்ளவுஸ் தான் இது. சேம் அதே வேறு மாடல் டிசைனு. ஸோ கப் வச்சு அதேமாதிரி பிரின்ஸ் கட் வச்சு மாடலில் வந்து ஸ்டிச் பண்ணது. இதோட ப்ளவுஸோட டிசைனும் வந்து நான் வந்து டம்மியில் போட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து பேக் சைடு வந்து நல்லா வந்திருக்கு, உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் மாதிரி டிசைன் வந்து பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னு காட்டுறேன். ஆக்சுவலி இது வந்து பீச் கலர் த்ரெட். ஸோ கேமராவில் வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலராக தெரியுது. ஸோ இது வந்து பீச் கலர் த்ரெட்டு. அண்ட் அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பிங்க், ஒரு மாதிரி பிங்க்லேயே வந்து சில்வர் சரிகை வந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ். இது சாரீ வந்து என்ன கலர் தெரியல, ஏன்னா சாரியும் செல்ஃப்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து கொடுத்தாங்க. சாரீ கொடுக்கல. ஸோ ப்ளவுஸு வந்து செல்ஃப் கலரே தான்க்கா சாரியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதனால் நான் வந்து சாரீ வந்து எனக்கு தெரியல, சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த ஷேடு பார்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேடு வந்துருந்தது, இந்த பீச் கலரு. ஸோ அதனால் த்ரெட் வந்து கொஞ்சம் பிரைட்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக என்ன ஐடியா பண்ணியிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் ஜரி வந்து சில்வரில் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சுகர் பீட்டில் போட்டுக்கிட்டேன். அந்த பிங்க் ஜர்தோசி இருக்கு இல்லையா, தின் ஜர்தோசி. ஸோ அதில் வந்து த்ரெட் லோடிங் மாதிரி அப்படியே நான் கொடுத்துட்டேன். லைட்டாக உள்ளெல்லாம் த்ரெட்லாம் வைக்காமல் அப்படியே வெறுமனே லோடிங் மாதிரி நான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு லைன் சுகர் பீட் போட்டு அண்ட் லோடிங் கொடுத்துட்டு திருப்பி இன்னொரு லைன் சுகர் பீட் போட்டுட்டு சுகர் பீட்லேயே வந்து ஒரு 3 சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் பேர்ல் பீடு. ஸோ இது மாதிரி வந்து ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணி இப்படி கொண்டு வந்துட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த 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 இடம் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இந்த இடம் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து கவர் பண்ணி போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வந்து ஃபுல்லாக கொண்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, இந்த இடத்துல வந்து பிங்க் ஜர்தோசி கொடுத்த மாதிரி இங்கே வந்து சில்வர் ஜர்தோசிலேயே வந்து ஒரு லோடிங் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு பிங்க், ஒரு சில்வர் அண்டு பிங்க் அண்ட் சில்வர் அண்ட் பிங்க். ஸோ இது மாதிரி வரா மாதிரி இந்த ஒர்க் வந்து கட் பண்ணிட்டு உள்ளே வந்து கட்டிங்கு கேப் தெரிகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கேப் தெரிகிற மாதிரி உள்ளே வந்து கட்டிங்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இது மாதிரி வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் நெக் பேட்டர்ன்ஸ் வந்து மாடலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு எல்லாமே வந்து நான் பார்த்து ஒரு ஒர்க்கும் வந்து அந்த கஸ்டமருக்கு நான் ரொம்பவே பார்த்து போனேன். ஏன்னா ரொம்ப அவங்க எனக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த கஸ்டமரு. ஸோ அதனால் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணி தருவேன். ஸோ எல்லாருக்குமே நான் நல்லாவே பார்த்து பண்ணி தருவேன். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க நம்மக்கிட்ட தேடி வரணும். அந்த கஸ்டமர் நம்ம இப்போ அவங்க ஒரு 1000 ரூபாயில் ஒர்க் சொல்லிட்டு போகிறாங்கன்னா நான் வந்து ஒரு 1500 2000 ஒர்க் மாதிரி இருக்கும், அந்த ரேஞ்சில் இருக்கும் நான் பண்ணி கொடுக்குறது. ஸோ அதனாலே மோஸ்ட்லி வந்து நிறைய கஸ்டமர் வந்து நீங்களே பண்ணி கொடுத்துருங்க, உங்களோட பட்ஜெட் மட்டும் நான் சொல்லிடுறேன், உங்களோட க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா அவங்க பட்ஜெட் சொல்லிவிடுவாங்க. ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த நெக்கு டிசைன்லேயே வந்து நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்து ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் நான் வந்து எல்லாருக்குமே பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதுவே சொல்லியிருக்காங்க நிறைய பேர், நீங்கள் ரொம்ப கம்மியாக வாங்குறீங்க, நிறைய இடத்துல நான் வந்து அதிகமாக கொடுத்து பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா 2 லைன்ஸ் ஜரி அண்ட் அதே மாதிரி சில்வரில் ரோப்பு வச்சுருக்கேன். அண்டு பீச் கலரில் வந்து த்ரெட் லோடிங் கொடுத்துட்டு இந்த பீட்ஸில் வந்து இந்த கழுத்தில் நான் லைன்ஸ் மாதிரி போட்டிருந்தேன் இல்லையா, அது மாதிரி பண்ணிவிட்டு அண்ட் அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பார்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கணுன்றதுக்காக பேர்ல் பீடில் 4 நம்பர் பீடில் அங்கங்கே தைச்சிட்டு சுகர் பீடில் அப்படியே நான் வந்து வளைவாக கொண்டு வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து ஹேண்டு, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அடுத்து ஃப்ரண்ட் நெக் பார்ப்போம். அதாவது என்ன அப்படின்னா துணி வந்து எங்களுக்கு பத்தலை, கிளாத் வந்து எங்களுக்கு பத்தலை. ஸோ நான் நிறைய கஸ்டமர்கிட்ட நாங்கள் ப்ளவுஸு ஒரு சில பேர் சாரியில் இருக்கிற ப்ளவுஸ் கொடுப்பாங்க, அப்போ வந்து பேக்குக்கு வரும், கைக்கு வரும், ஒரு வாட்டி வந்து துணி வந்து பத்தாது. அப்போ நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், நாங்கள் வந்து வேணால் ஒரு 1/2 மீட்டர் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஃப்ரண்ட்டு வந்து மறைய போகுது, அதனால் ஃப்ரண்ட்டு இது மாதிரி மிஸ்மேட்ச் வந்து நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எடுத்துக்கோங்க அப்படின்வாங்க. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஒரு கலரில் வந்து இந்த பிங்க் வந்து ரா சில்க் மெட்டீரியலில் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் ஒர்க் வந்து இப்படி பண்ணிக்கிட்டேன். சேம் பேக்கில் என்ன கொடுத்துருந்தனோ அதே மாதிரி ஃப்ரண்ட் வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிட்டேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிங்க் ப்ளவுஸ் வந்து நான் டம்மியில் போட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அடுத்து வந்து ஒரு ரெண்டு எல்லோ ப்ளவுஸ், அதான் நான் இவங்களதே சொல்லியிருந்தேன். இவங்க கொடுக்குறதும் இல்லாமல் இவங்க ஃப்ரெண்டுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி என்னை அமுச்சு விட்டுருந்தாங்க என்கிட்ட. ஸோ அவங்களுக்கு ஒரு ஏஜ் அட்டன் பண்ண ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வந்து 2 ப்ளவுஸ் பண்ணியிருக்கேன், 2 எல்லோ. அதுவும் இந்த வீடியோலேயே வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி காட்டலான் இருக்கேன். ஸோ அந்த ப்ளவுஸஸும் நம்ம பார்க்கலாம். அப்படியே நீங்கள் வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த எல்லோ கலர் ப்ளவுஸு. ஸோ இந்த எல்லோ கலர் ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா லெஹங்கா டைப்பு. லெஹங்காவில் வந்து அந்த ப்ளவுஸ் கொடுத்துருந்தது நெக்கு வந்து ரொம்ப லோவாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒர்க் கொடுக்கலாமான்னு கேட்டிருந்தேன். ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஃபுல்லாக வாட்டர் ஃபில்லிங் கிராண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஃபேஸில் வந்து அங்கங்கே புட்டாஸ் வந்து ட்ராப் ஷேப்பில் ஒர்க் பண்ணிவிட்டு சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் பீட் அண்ட் குந்தன்ஸ்லாம் வச்சு பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து வாட்டர் ஃபில்லிங்கில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டேன். ஸோ பார்க்க கிராண்டாக இருக்கணும். ரெட் கலர் தாவணி. ஸோ அதனால் அப்படி வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹேங்கிங்ஸும் சேம் அதேமாதிரி ட்ராப் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்டில் வந்து 2 லைன்ஸ் ஜரி அண்ட் சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் பீட், திருப்பி ஸ்டோன்ஸ் வந்து கோல்டு வித் மெரூன் ஸ்டோன் வந்து அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். பேக் நெக்கு வந்து ஆல்ரெடி அதில் டிசைன் இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா அதுக்கு ரொம்ப நெக்கு பெருசாக இருக்கும், நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணலான்றதுக்காக தான் அந்த ஸ்பேஸ் தெரியாமல் இருக்க தான் நான் வந்து பேக்கில் வந்து ஃபுல்லாக வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். ஸோ அது பார்க்கவே அழகாக இருந்தது அந்த மோட்டிவ்ஸ் எல்லாமே. ஹேண்டில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சுத்தமாக ஒர்க்கே கொடுக்கல, ப்ளெயினாக இருந்தது ஹேண்டு. ஸோ நான் அதனால் என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ராப் ஷேப்னால பெரிய திலகமாக ஃபுல்லாக கையில் கொஞ்சம் பார்க்க ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு அங்கங்கே புட்டாஸ் வந்து த்ரெட் லோடிங்கில் தாம்பூல் ஒர்க் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். 2 லைன் ஜரி போட்டு. எனக்கு ஹேண்ட் வந்து ஃபுல்லாகவே ப்ளெயினாக இருந்தது. ஸோ பார்க்க நல்லா இருக்காதுன்றதுக்காக இது மாதிரி வந்து ஒர்க் வந்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ண பிறகு எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டிச்சிங் பண்ணி வந்த பிறகு பாருங்கள், அந்த பேக் நெக் வந்து கட்டிங்கும் அந்த டிசைன் வந்து வேஸ்ட்டு போகாத மாதிரியும் அந்த ஒர்க் வந்து நான் பேக் நெக்கில் பண்ணி கொடுத்துட்டேன். அதே மாதிரி ஹேண்டில் வந்து ஃபுல்லாக வந்து 4 நம்பர் பீட் அண்ட் சுகர் பீட் அண்ட் லோடிங்கு, நெக்ஸ்ட் வந்து அந்த ட்ராப் ஷேப் ஸ்டோன்ஸ், அந்த மெரூன் வித் கோல்டு வித் அந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக்கில் வந்து சின்ன சின்ன மோட்டிவ்ஸ் தான் பண்ணேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் இடந்தான் இருந்தது, அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து சிம்பிளாக தான் பண்ணி முடிச்சிட்டேன். ஹேண்டில் மட்டும் நல்லா கொஞ்சம் கிராண்டு, பேக் நெக்கு ஹேண்டு கிராண்டாக வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இதுதான் வந்து பேக் நெக்கு ஸ்டிச்சிங் பண்ண பிறகு. அதாவது அது லெஹலாலே இருந்த ஒர்க்கை வந்து நான் கட் பண்ணவும் இல்லை, வேஸ்ட் பண்ணவும் இல்லை. ஸோ அது அப்படியே இருக்கட்டும், மேலே வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டேன். ஹேங்கிங்ஸ் கூட வந்து அந்த ட்ராப் ஷேப்கே வந்து பண்ணி கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. இந்த ப்ளவுஸ் ரெண்டுமே வந்து அந்த கஸ்டமர் எனக்கு கொடுத்தது தான். ஸோ இது இன்னொரு ப்ளவுஸு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து எல்லோ வித் மெரூன் தான். ஸோ இந்த டிசைன்ஸ் வந்து நான் நிறைய பேருக்கு வந்து பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த பட்ஜெட்டுக்கு இதாங்க வரும். 1700 பட்ஜெட்டுக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணி தருவோம். அதனால் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா போன வீடியோலேயும், இந்த ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸுன்னு அந்த கஸ்டமர் தான் வந்து எனக்கு இவங்கக்கிட்ட போங்க, இவங்க நல்லா பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சது. ஸோ அது மூலிமா எனக்கு வந்த ஆர்டர்ஸ் தான் இது 2 ப்ளவுஸுமே. ரெண்டுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே மெரூன்னு எடுத்துட்டாங்க அவங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி தரணுன்றதுக்காக இது மேங்கோ மாதிரியும் அது ட்ராப் ஷேப் மாதிரியும் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வேறு ஒர்க் மாதிரியும் அது கொஞ்சம் வேறு ஒர்க் மாதிரியும் பண்ணியிருந்தேன். அது வாட்டர் ஃபில்லிங்லாம் போட்டு கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருந்தேன். இது வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே நான் இந்த டிசைன்ஸ் நிறைய என்னோடய வீடியோஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன புட்டாஸ் மாதிரி பண்ணிவிட்டு ஸ்கேலப் வச்சுட்டு மாங்காய் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் 2 லைன் ஜரி அண்ட் சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் பீட் அண்ட் லோடிங் கொடுத்துட்டு திருப்பி அதேமாதிரி 4 நம்பர் பீட் சுகர் பீட் அண்ட் 2 லைன் ஜரி. அதுக்கப்புறம் மேங்கோ உள்ள பார்த்திங்கன்னா சேம் 2 லைன் ஜரி அண்ட் சுகர் பீட் 4 நம்பர் பீட் அது மாதிரியே வந்து ஃபில் பண்ணிவிட்டு த்ரெட் லோடிங்லாம் கொடுத்துட்டு பேக் அதேமாதிரி நெக்குக்கும் சுற்றி லோடிங்லாம் கொடுத்துட்டு ஸ்டோன்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஸ்டிச்சிங் பண்ண பிறகு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருக்குது அப்படின்னாங்க. போட்டு பார்த்துட்டு நாங்கள் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னாங்க. கட்டாயமாக அவங்க ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணாங்கன்னா நானும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 ப்ளவுஸுமே அதாவது அந்த பிங்க்கு எனக்கு அந்த பழைய கஸ்டமர் கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்க மூலிமா இந்த 2 ப்ளவுஸ் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்களும் வந்து என்னை ரெஃபர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 டிசைனுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது.
அடுத்த ஒரு டிசைனோடு உங்களை சந்திக்கிறேன். பை பை. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கூடவே கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் எதுனா இருந்தால் நான் சொல்கிறேன். ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸும் இருக்குது. பேசிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா 22 ஸ்டிச்சஸ் 5000 rupees. அட்வான்ஸ் கோர்ஸ் 25 ஸ்டிச்சஸ் 5000 rupees. Third level course 30 stitches 5000 rupees with material and certificate course. கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா அதுவும் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வாங்கி தரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் எல்லாமே பிடிச்சிருக்கோம். பை பை. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Took a swing at a wrecking ball and I prayed for my downfall, and I found a way to reconcile, 'cause in my heart it's not worthwhile. It's a bloody battlefield where some go down, others heal. In the end it's all the same. All you can do is play the game. Oh, do we say goodbye? Refuse to question why. I'm sad to say I'm sorry, so lie. Pretend that you're okay. Swear that you will stay. Keep trying for one day. I'm sick of all these lies. Don't care if I capsize. There's nothing left for me to hide. Don't wanna live a lie. Too many lows, too many highs. Too many things to criticize. And so I leave it all behind. Don't wanna live a lie. Life kept spitting at my feet and forced me down a dead-end street, when all I had went up in flames, burning only dark remains. I cover up every part of my skin, oh, 'cause I don't like the person within. Oh, I know I'm the one to blame. All I can do is take the shame. Oh, do we say goodbye? Refuse to question why. I'm too sad to say I'm sorry, so lie and pretend that you're okay. Swear that you will stay. Keep trying for one day.